தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த தனுசு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 9வது ராசியாக வலம் வரக்கூடியது தனுசு ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க. தனுசு ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க. குரு பகவான் உச்சம், புதன் பகவான் நீச்சம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மூலம், பூரடம், உத்திரட்டம், 1ஆம் பாதம். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க. தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையும் நேரடி தன்மையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளிப்படையாக பேசுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசை சிக்க வைக்காதவங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சுதந்திரம் ரொம்பவும் முக்கியங்க. யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள மனம் போல நம்புவாங்க. அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் பொய்யானவர்களை, பின்புலம் பேசவர்களை சகிச்சிக்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் நல்ல உறவை வச்சுக்குவாங்க. ஆனால் யாராச்சும் இவங்க மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த உறவை அடியோடு வெறுத்துருவாங்க. அந்த உறவை துண்டிக்க கூட தயங்க மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் பெரிய கனவு கொண்டு அந்த வேலையை தொடங்குவாங்க. சுய முன்னேற்றத்திற்காக ரொம்ப பாடுபடுவாங்க. தன்னோட முன்னேற்றத்திற்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு யாராவது தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நேர்மையாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் கட்டுப்பாடுகளுக்கும் சிக்கல்களுக்கும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொடுத்த வேலையை சலிப்போட தான் செய்வாங்க. ஏன்னா இவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் தன்னோட சுய எண்ணங்களையும் சுதந்திரத்தையும் யாருக்காகவும் கைவிட மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க தன்னை சுற்றி இருக்கிற யாருக்காக வேணும்னாலும் போராடுவாங்க. ஆனால் அவங்கள யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே நமக்கு எப்படா நல்ல நாள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யவும் புதிய புதிய இடங்களை பார்க்கவும் விரும்புவாங்க. சில நேரங்களில் அதிக நம்பிக்கை வைக்கிறதுனால ஏமாற்றம் அடைவாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள், அதை பார்க்க போகிறேங்க. கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா, கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 100க்கு 100% சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாருங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாரு. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படின்னு தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசியினால நான் சொல்ற வாக்கு உங்களுக்கு பலிக்கட்டுங்க. என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கதறி அழுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க. முழுசாக அதை நம்பணும். எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்குங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. தனுசு ராசிக்கு நீங்கள்
எப்படியெல்லாம் வாழ போகிறீங்க, உங்களை மிரள போகக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது என்னென்ன நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஒரு சிலர் வந்துட்டு நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக திகழ போகுதுங்க. அது என்னமா அதிர்ஷ்டம்னு வேற சொல்கிற, நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதை நான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தனுசு ராசி அப்படின்னாவே ரொம்ப ஒரு தெய்வத்தோட நாமத்தை, அதாவது தெய்வத்தோட அனுகிரகம் வேணும் இல்லையா, தெய்வத்தோட நாமத்தை சொல்லிட்டு இந்த தருணத்தில் நீங்களும் சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு. அட என்னம்மா நீ இவரையே வழிபாடு நான் பண்ண சொல்கிற, ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. இப்படிலாம் ஆமாங்க, இவரோட அனுகிரகம் இருந்தால் குப்பையில் இருக்கவங்க கூட கோடீஸ்வரனாக மாற முடியுங்க. கோடீஸ்வரனும் குப்பைக்கு போக முடியும். அந்த அளவுக்கு நீதிக்காரகன், கர்மக்காரகன், தொழில்காரகன், ஆயுள்காரகன். ஸோ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்கள் வாழும் காலத்திலேயே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இல்லைங்களா. ஸோ இவரோட வழிபாடு தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலம் சேர்க்குங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் சொல்ல முடிஞ்சால் 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சது அப்படின்னா மனசார வேண்டிக்கோங்க. தெய்வத்தோட நாமத்தை சொல்கிறதுனாலையும் அந்த தெய்வத்தோட நாமத்தை பதிவிடுறதுனாலையும் என்ன பலன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கம், அந்த தொடக்கத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த விஷயம் இருக்குங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலுமே துவண்டு போகாமல் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு விழுந்த இடத்துலையே உடனே யோசித்து எழுந்து நிற்கக்கூடிய, அதாவது யாரோட உதவியும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையை கம்பீரமாக வாழக்கூடிய தனுசு ராசிக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்கும், பணவரவு இருக்கும், நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குடும்பத்தில் இனிமையான சூழல் காணப்படும். சமூகத்திலையும் சரி, உங்களுடைய வீட்டிலையும் சரி, உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் உயரப்போகுது. ஆதரவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது மேலோங்குங்க. அதே நேரத்தில் தேவையில்லாமல் பேசுறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. முக்கியமாக பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டுங்க. மற்றவங்க 10 வார்த்தை பேசினா நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் அது யோசிச்சு தாங்க பேசணும். அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் காணப்படுது. புதுசாக வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதன் காரணமாக வேலையில் சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். தொழிலில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க. சிறப்பு மிகுந்த நாட்களாக உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இனியும் ஆஞ்சநேய பெருமான சனிக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. என்ன மேடம் சனீஸ்வரனை வழிபாடு செய்ய சொன்னீங்க, இப்போ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா, சனீஸ்வர பகவானோட முழு அனுகிரகம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய பெருமானோட வழிபாட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது 7.5 நொடியில் கூட சனீஸ்வர பகவானை கதற விட்டு ஓட விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த, மன உறுதி வாய்ந்த, காற்று புகாத இடத்துல கூட தன்னோட வேலையை காட்டக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். ஸோ இவரோட வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு தேவைங்க. ஸோ இந்த 2 தெய்வங்களோட அனுக்கிரகத்தை நாடி இன்னும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது, ஏதோ ஒரு நல்ல காலம் நமக்கு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க இப்போ இருப்பீங்க இல்லையா. நிச்சயமாக அதுக்கான அறிகுறி தாங்க இப்போ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்லை, எப்படி நான் சொல்ல முடியும்? ஆடை அபகரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகளுக்கு குறையவே இருக்காதுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயர்ந்துருச்சு அப்படின்னாவே ஆரோக்கியத்தில் குறைபாடு வருங்க. ஆரோக்கிய குறைபாடு சரியாகுதுன்னு பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக ஏதாவது
விழும். ஆனால் இப்போ ரெண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததான் மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகுங்க. குடும்பத்தில் மனைவி மக்களோட ஆலோசனையை கேட்டு அதுக்கு ஏற்றது மாதிரி செயல்படுறது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமையை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். தந்தை வழியிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நவீன ரகம் மின்னணு சாதனங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தினால தனுசு ராசி நண்பர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தாங்க எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நாம் எவ்வளவு தான் எளிமையாக இருந்தாலும் முன்னேறதுக்கு பார்த்தோன்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, உங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு தெரியும்டா, நான் நேர்மையான வழியில் தான் இருக்கேன், அப்படி இல்லையா, அப்படி இருந்தாலும் நான் உனக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நீ என்னை ஒத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்பவுமே செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வாக இருக்குங்க. நீங்கள் சாதனையாளர்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடியவங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கண்ட நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சுக்கிர பகவான் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் அமர்றாருங்க. அங்கே குருவோட சேர்ந்து இருக்க போறாரு. அப்போ குரு சுக்கிர சேர்க்கை அப்படிங்கிறது என்ன நடக்க போகுது? இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா 6க்குரியவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு குறிக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கிரன். அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, சுபஸ்தானத்தின் அதிபதியாக குருவோட சேர்ந்திருந்து பலனை கொடுக்க போறாரு. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரன், குரு அப்படிங்கிறது பெரிய பணக்காரன். அப்போ 2 பேரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இப்போ 2 பணக்கார கிரகங்கள் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக பணம் அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்கு நிச்சயமாக அமையுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பாக்கெட்டில் பணம் நிரப்புங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது உங்கள் காட்டில் பணமழை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணமழை கொட்டோன்னு கொட்ட போகுதுங்க. இப்போ பணம் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக சுக்கிர பெயர்ச்சி அமைய போகுதுங்க. அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 6க்குரியவன் அல்லவா, கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். கடனை பற்றி என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஓடும்? தன்னோட பர்சனல் வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக, அந்த தொழிலோட அபிவிருத்திக்காக, ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்காக அல்லது குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டம் கடனை பற்றி சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரு கடனை வாங்குவீங்க, இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கான நிகழ்வு. ஸோ இது ஏதாவது ஒரு
ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியோட சேர்றாரு. அப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுக்கும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். அப்போ உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ சில சமயங்களில் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அல்லது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் அந்த தன்மையில் சிந்தனை ஓட்டங்கள் அதிலிருந்து விலகிறதோ அல்லது அவங்களோட போராடுறதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் தனுசு ராசி அன்பர்கள் அக்கறை எடுத்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன், நோயை கொடுக்கக்கூடியவன். இந்த நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா அந்த சுக்கிரனோட சந்திரன் யாருக்கு சேர்ந்திருக்கோ அல்லது குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அப்படின்னே எடுத்துக்கலாம். அதுவும் இந்த காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கிரன் சேர்றாங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அவர் அமைச்சிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. ஸோ இப்போ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இது எல்லாமே அமைச்சிக்கிறது ஆக சிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அல்லது யாருக்காவது சுக்கிரனோட புத்தி செயல்படும் போது அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே சுக்கிர திசை முடிஞ்சிருங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்க சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஒரு 15-16 வருஷம் அப்போ சுக்கிர திசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டம். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு சுக்கிர திசை வரப்போகிறதில்லை. உங்களுக்கு என்ன சுக்கிர புத்தி அல்லது சுக்கிர அந்தரம் செயல்படும், அதனோட தன்மை, அதனோட வீரியம், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன். அவங்க ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குரு சுக்கிரன் தருவார், பணத்தை தருவார், சுகபோகங்களை அள்ளி தருவார், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி தருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை தருவார். ஏன்னா ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவங்க. அப்படியே நேராக உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்போ குரு ஒரு அணி, சுக்கிரன் ஒரு அணி. குரு கிழக்கு பார்த்து போனால் சுக்கிரன் மேற்க பார்த்து போவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க, அனுசரணையோடு போகணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கலத்திரம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது, அல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதாவது குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி சுகாதிபதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம்ங்க. தனம், பொருளாதாரம் நீங்கக்கூடிய செயல்பாடுகள், திருப்தி எப்போ அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம். நீங்கள் உங்கள் மனசில் நினச்சதை செஞ்சு முடிக்கலாம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் புதுசாக மாறுறதுக்கு அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை நிறுத்தி கொள்வது, போதனைகள் செய்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள், அழகு சம்மந்தப்பட்ட, ஜவுளித்துறை சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா குரு சுக்கிர சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் வழிபடுறதுனால எல்லா விதத்துலேயும் மேன்மையை தரும். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குங்க. நினச்ச காரியங்கள், சுகபோகங்கள் அள்ளித்தரது, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, அபிவிருத்தி கொடுப்பது, இது எல்லாமே இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதுவும் குறிப்பாக மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்க
அப்படின்னா ஒரு அற்புதமான நன்மைங்க. மஞ்சள் அப்படிங்கிறது குருவுக்கு உகந்தது, பட்டு அப்படிங்கிறது சுக்கிரனிற்கு உகந்தது. மஞ்சள் பட்டு தானமாக கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு தானத்தை கொடுத்தாலும் இது எல்லாமே ஒரு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக தனுசு ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிதமாக இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கைக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருக்கவங்க கிட்ட நல்ல பேர் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை குறை கூறுவாங்க, அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க, அதில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்கள் வந்து அவங்களுடைய செயல்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கவங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பண உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வி